அடுத்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடிய நாலேஜ்க்கான நேரம் வந்தாச்சு. சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஈகரா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வியாபாரத்தை எடுத்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் எடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெக்சரரா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த வாய்ப்ப எடுத்து சூப்பரா எடுத்து பேர்னாம்பட் பகுதியில இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இஎஸ்ஐ டீமோட ஒரு பில்லரா வந்து பாத்தீங்க அப்படின்னா, சார் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. நெறைய வந்து பாத்தீங்கன்னா நாலேட்ஜ் குடுக்கக்கூடிய நபர். இன்னைக்கு காலேஜ்ல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் நாலேட்ஜ் குடுப்பேனா, அத தாண்டி நம்மளோட வியாபாரத்துல வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய நாலேட்ஜ் என்னால குடுக்க முடியும். அவங்களோட வாழ்க்கைய மாத்த முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வாய்ப்பு குடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்பிக்கையா அவங்க சொன்ன விஷயங்கள நான் கேட்டு இந்த பிசினஸ வந்து பாத்தீங்கன்னா, பெருசா டெவலப் பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு சூப்பரா பிசினஸ வந்து பாத்தீங்கன்னா, டெவலப் பண்ணி அவரு கீழ வந்து பாத்தீங்கன்னா, சீரிஸ் அண்ட் ஈரிஸ் அண்ட் டைமண்ட், பிரசிடென்ட் டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா, குடுத்து இன்னைக்கு சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இஎஸ்ஐ டீமுக்கு ஒரு பில்லராவும் அண்ட் ராயல் ஈகிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சிஇடியாவும் அண்ட் நாம இருக்கக்கூடிய ஈகிள் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒன் ஆஃப் த சிஇடியா வந்து பாத்தீங்கன்னா, பெஸ்ட் சிஇடியா வந்து பாத்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒன் ஆஃப் த பெர்சன். ஸோ அவர வந்து பாத்தீங்கன்னா, இன்வைட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா, பழகக்கூடிய ஒரு நேரமும், வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. ஸோ அவர் கூடயே பேசக்கூடிய ஒரு நேரமும் கிடைச்சு, அவர் கூட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாவும் நான் வந்து பாத்தீங்கன்னா, இத ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களோட ஒரு 140 பேரோட வந்து பாத்தீங்கன்னா, அவர இன்வைட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒன் ஆஃப் த சிஇடி, இஎஸ்ஏ ஓட வந்து பாத்தீங்கன்னா, பில்லர் மிஸ்டர் மணிவண்ணன் சார வந்து பாத்தீங்கன்னா, இன்வைட் பண்றேன். வார்ம் வெல்கம் மிஸ்டர் மணிவண்ணன் சார். ஸோ உங்களோட நாலேட்ஜ் எங்க எல்லாருக்குமே தேவ. உங்கள வந்து பாத்தீங்கன்னா, அன்போடு இந்த ட்ரெய்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா, வெல்கம் பண்றேன் சார். சார் நீங்க கோஸ்ட்ல தான் இருக்கீங்க. பேசலாம் சார். தேங்க்யூ பிரபு சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கிளியரா இருக்குங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. குட் மார்னிங் லீடர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய 140 நபர்கள் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே, அதுவும் மண்டே, அதுவும் ஸ்பெஷலாக ஒரு மண்டே வேலைக்கு போகக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரியும். திங்கக்கிழமை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான நாள். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அடிச்சு பிடிச்சி கிளம்பக்கூடிய நாட்கள். உலக நாடுகள் எல்லாமே சர்வே எடுக்கும்போது கூட மக்களுக்கு அதிகப்படியான ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திங்கக்கிழமை தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர், அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், நாள் ஒர்க்கு டைமுக்கு போகணும் அப்படின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய டைம்ல இங்க இருக்கக்கூடிய 140 நபர்கள் ஆக்சிஸ் இந்தியா எடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில 6:30 மணிக்கு அழகான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மீட்டிங்கை ரிலாக்ஸா கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் உண்மையாவே இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற நம்ம ஈகிள் டீமுடைய ஃபவுண்டர், போர்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஹரிபிரகாஷ் சார்ல இருந்து சாரோட அண்டர்ல வரக்கூடிய ஒவ்வொரு வைஸ் பிரசிடென்ட்ஸும் ஒவ்வொரு சிஇடிஸும் இதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த இடத்துல நாம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மீட்டிங் இவ்வளவு பெஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா 6:30 இருந்து இறைவாழ்த்துல ஆரம்பிச்சு, திருக்குறள் ஆரம்பிச்சு, நேத்து மீட்டிங்குடைய ஷேரிங்ல ஆரம்பிச்சு, கடைசியா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் அதை ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து அந்த ஃபீட்பேக்கை வாங்கி இந்த மீட்டிங் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கிற பிரபு சார், உண்மையா அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு மீட்டிங்குடைய சக்சஸ் அந்த மீட்டிங்கை நடத்தக்கூடிய ஹோஸ்ட் கிட்ட தான் இருக்கு. அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா சார் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் நம்முடைய நன்றியை மறுபடியும் ஒரு தடவை தெரிஞ்சுப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு 144 நபர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் மீட்டிங்ல. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டெப் டு சக்சஸ். ஏன்னா இங்க உள்ள வந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் உள்ள வந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா சக்சஸ் அடையணும் அப்படின்றதுக்காக தான் உள்ள வந்திருப்போம். அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பா, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா
இல்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த சக்சஸ் அடையறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நபர்கள் ஆவலோட தான் இந்த பிசினஸ எடுத்திருப்பாங்க. அதுக்கான மீட்டிங்கா இது கண்டிப்பா இன்னைக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய நேம் மணிவண்ணன். சார் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேரணாம்பட் பக்கத்துல ஏரிகுத்தி கிராமம்ன்ற ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பொறந்து ஒரு சாதாரண ஒரு பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சாங்க. எதுக்காக இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு படிச்சுட்டா போதும். எப்படியாவது வந்து அவங்க வாழ்க்கைய சொந்தமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க லீட் பண்ணிடுவாங்க. எப்படியாவது அவங்க சொந்த கால்ல வந்து நின்றுவாங்க. ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். ஒரு நல்ல வருமானம் கிடைச்சிரும். ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்க நெறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடன வாங்கியோ, கஷ்டப்பட்டு பசங்கள எப்படியாவது படிக்க வச்சு மேல கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 உறுதியா இருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உறுதியா இருந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல எஜுகேஷன குடுத்தாங்க. அந்த நல்ல எஜுகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல ஜாபையும் குடுத்தது. அந்த நல்ல ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு நல்ல வருமானமும் குடுத்தது. நல்லபடியா எல்லாமே வந்து சூப்பரா போயிட்டு இருந்தக்கூடிய தருணம் அது. எப்ப வரைக்கும் சார் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தது அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே தெரியும். 2020 மார்ச் மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க லாக்டவுன், இங்க வந்து கொரோனா, கோவிட் அப்படின்னு சொல்லி பல பேர்கள் அதுக்கு வச்சு, நெறைய நபர்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டோட இருக்க வச்சது. அதிலயும் குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஸ்கூல் டீச்சர்ஸு, காலேஜ் டீச்சர்ஸு அந்த மாரி நெறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் குளோஸ் பண்ணாங்க. மத்த வேலைகள் கூட பார்த்தீங்கன்னா, லேட்டா குளோஸ் பண்ணாங்க. பட் இந்த ஸ்கூல், காலேஜஸ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அவங்கள தான் குளோஸ் பண்ணாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தது நாங்க தான். அப்ப ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரும்போது, நான் யோசிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஏதோ லாக்டவுன்லாம் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. இருக்கிற காச வச்சு ஜாலியா இருப்போம். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மனநிலைகள் இருந்தது. சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1 மாசம், 2 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பியா வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, பழைய நபர்கள சந்திச்சுக்கிட்டு, ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு, இதே மாரி Zoomல வந்து பேசிக்கிட்டு, ஜாலியா தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆக காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நபர்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைன்ல தானே கிளாஸ் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய நபர்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேலைய விட்டு கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியா நிக்க வச்சாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய சேலரிய வந்து பாதியா குறைச்சாங்க. ஒரு சில காலேஜ்ல ஒரு சில டீச்சர்ஸ்ங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேலையே இல்லாம போனது. அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ஆக்சிஸ் இந்தியான்ற ஒரு பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஈகிள் டீம் உடைய வைஸ் பிரசிடென்ட் கொடியரசன் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட கொண்டு வராரு. எல்லா நபர்கள் மாரியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நானும் வந்து இந்த பிசினஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே பார்க்கும்போது, ஓகே இது வந்து ஏதோ ஒரு நெட்வொர்க் பிசினஸா இருக்கு. ஏதோ எம்எல்எம் மாரி நம்ம சப்ஜெக்ட்டா வந்து பேசம்போது இந்த நெட்வொர்க், எம்எல்எம் பத்தி வந்து ஒரு பேசிக் அவேர்னஸ் மட்டும் இருக்கும். பட் பிசினஸ் பத்தி அவ்வளவா தெரியாது. அதனால வந்து என்ன சொல்ல வராருன்றத முழுமையா கேட்டுக்காமயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அத நான் வந்து அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1 ஆர் 2 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொடியரசன் சார் வந்து இந்த பிசினஸ்ல சின்ன சின்ன சக்சஸ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட் ட்ரிபிள் டைமண்ட் முடிச்சு, ஒரு ரூ. 1,40,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வாரத்துல இன்கம் போஸ்டர வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அப்போ கூட எனக்கு பெருசா புரிதல் வரல. அதுக்கடுத்து வந்து நான் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேலூர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப ஐகான் டீம் உடைய ஃபவுண்டர் பாஸ்கர் சார், ஹரிபிரகாஷ் சார், சந்தோஷ் சார் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் நபருக்கு வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆக்சிஸ் இந்தியால இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுகிட்டு தான் இந்த பிசினஸ ஓகே. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எவ்வளோ படிச்சிருந்தாலும், ஒரு வேலைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்லாம போகும்போது, நமக்கு வந்து கூடுதலா ஒரு வருமானம் இருக்கணும். எப்பவுமே ஒரு 2வது வருமானம் இல்ல அப்படின்னாக்கா, அப்ப பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அப்படின்றத அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்பதான் ஆக்சிஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்து ஸ்டார்ட் பண்றேன். 0ல ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருந்த பிரைம் மெம்பர்ஷிப் அப்படின்ற விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய மளிகை பொருட்கள் வந்து மத்த பொருட்கள வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கம்மியாவும் கிடைக்குது. அது மூலியமா ஒரு வருமான வாய்ப்பும் கிடைக்குன்ற அந்த கோர் கான்செப்ட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா நம்புனேன். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியாவுடைய எம்டி சார், சிஇஓ சார், அவங்க ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் அந்த லே ஆஃப் அந்த அந்த லே இருக்குது அந்த லேயர் சொல்றாங்கல்ல, அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத வந்து நானு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்.
ஓகே அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய கம்பெனில நம்ம டிராவல் பண்ணும்போது சக்சஸ் பண்ண முடியும். நிறைய நபர்கள் சக்சஸ் பண்ணவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம லைவ்ல பார்த்திருக்கோம் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் இந்த பிசினஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து வச்சேன். எல்லாருக்கும் வர மாதிரி நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா கிண்டல் பண்ணாங்க. உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்றத வந்து சொன்னாங்க. எல்லாருமே வந்து லீடர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இது எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு புதுசா ஒரு இட்லி கடை போடுறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கும். எல்லாருமே இந்த கேலி கிண்டல்களை கடந்து வந்து தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத புரிய வச்சாங்க. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் வர ஆரம்பிச்சது கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரூ. 1000, ரூ. 5000, ரூ. 10,000ன்ற இன்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்ச உடனே ஒரு சில நபர்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு சில நபர்கள் நம்ம கூட சேரும் போது கம்பெனியுடைய டைமண்ட் டைரக்டர், கம்பெனியுடைய பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர், கம்பெனியுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், என் டீம்ல நிறைய டைமண்ட் டைரக்டர்ஸ், என் டீம்ல நிறைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ், அடுத்து கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா நான் ப்ரொமோட் ஆகுறேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா என் டீம்லயே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் வராங்க. எல்லாருமே சாதாரண பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ண நாங்க என் லீடர்ஸ் சிஇடி ஆயிருக்காரு, என் லீடர்ஸ் விபி ஆயிட்டாரு, இன்னைக்கு நானும் சிஇடி ஆயிருக்கேன், என் டீம்லயே நிறைய சிஇடிஸ் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா இங்க வாய்ப்புகள் அனைவருக்கும் சமம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னாக்கா உறுதியா நம்ப ஆரம்பிச்சோம். அங்கிருந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருடைய வெற்றிகள் வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிஇடிஸும் தனியா பிசினஸ் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு பிசினஸ்க்குள்ளதான் நாம் எல்லாமே இங்க இருக்கோம். அப்படி நம்பிக்கையா அப்படி நம்பிக்கையா இருக்கக்கூடிய பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க சக்சஸ் பண்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன தடைகள் இருக்கு. இது இல்ல சார், இது எப்படி சார் சக்சஸ் பண்றது அப்படின்றத வந்து பார்த்தேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணதுனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியால வந்து சக்சஸ் ஃபார்முலா நோக்கி போயிட்டு இருக்கும். நிறைய நபர்கள் இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியால ஜெயிச்சதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் வந்து சக்சஸ் ஃபார்முலாவா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியால இருக்கக்கூடிய சக்சஸ் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நான் வைக்கிறேன். இதுல இருந்து நீங்க எடுத்துக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா வந்து சக்சஸ்ன்றது வரும். ஏன் அப்படின்னா இதை வச்சுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய சக்சஸ் ஃபார்முலா கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் உருவாக்கின ஃபார்முலாவா சார்? கண்டிப்பா கிடையவே கிடையாது. இங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை ஃபாலோ பண்ண ஃபார்முலா தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். பிரபு சார் ஸ்கிரீன் தெரியுதா? ஷேர் பண்ணுங்க சார். இப்பதான் சார் தெரியுதுங்க சார். ஓகே சார். சார் தெரியுதா சார்? எஸ் சார், கிளியரா இருக்குங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே லீடர்ஸ், இன்னைக்கான டாபிக், அதாவது வந்து இதை டாபிக்னு சொல்லாம இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டூல், சக்சஸ் டூல் அப்படின்னு சொல்றேன். ஸ்டெப் டு சக்சஸ். இந்த ஸ்டெப் டு சக்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா. என்ன சார் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னாக்கா எந்த ஒரு வேலை செஞ்சாலும், எந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும், இல்ல எந்த ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும்னு போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே வந்து தம்பி நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து வாப்பா, இந்த பேசிக்கை நல்லா கத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போறோம், பேசிக் கிளாஸ் சொல்லி கொடுப்பா அவனுக்கு அப்படின்றாங்க. ஒரு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 ஏபிசிடின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னாக்கா பேசிக் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நாலேஜ் இருந்தாதான் அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது பசங்க வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இங்க ஆக்சிஸ் இந்தியாலையும் ஒரு சில பேசிக் நாலேஜ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சக்சஸ்க்கு. அப்படின்னா சார் ஆக்சிஸ் இந்தியால பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சிஸ் இந்தியா கம்பெனியோடைய என்ன பண்ணிருக்கணும், அதோட நேம், ப்ராப்பரான ஒரு கம்பெனியோட நேமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சிஸ்.காம் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்சிஸ் இந்தியான்ற ஒரு ஆப் வச்சிருக்காங்க. இது எங்க சார் இருக்கு? நம்ம குரோம்பேட்ல வச்சிருக்காங்க. எத்தனை ஹெட் ஆஃபீஸ் இருக்கு? யார் நம்ம கம்பெனியோடைய எம்டி சார்? யார் சிஇஓ சார்? எந்த மாதிரி ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம டீம்ல யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க? எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா கம்பெனி வச்சிருக்கு? எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சேல் பண்றாங்க? எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க?
எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அந்த பேக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, அதுல என்ன டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது, எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பேக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்றாங்க, அப்படி ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, அவங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க, லைஃப் டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரீ டெலிவரி இருக்கு, லைஃப் டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ ரெனிவல்ஸ் இருக்கா, அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்து இதை பிசினஸா வந்து பண்றாங்க, பிசினஸ் பண்ணும்போது எப்படி வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுது, இந்த மாதிரி பேசிக் நாலேஜஸ் எல்லாமே மற்ற நபர்கள்கிட்ட இந்த பிளானை கொண்டு போய் நம்ம ஷேர் பண்ணும்போது மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது பேசிக்கா கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த பேசிக் நாலேஜ் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம சக்சஸ். திடீர்னு ஒருத்தன் கேட்பான், இப்ப உங்க கம்பெனி அந்த ஸ்டார்ட் பண்ணவர் எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்பாங்க. டக்குன்னு நம்ம எம்டி சார் எந்த ஊர்ல இருக்காரு, அவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் டக்கு ஒரு சில பேருக்கு டக்குன்னு அவர் பேர் தெரியாது. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான நாள். உங்க கம்பெனி எந்த இடத்துல இருக்கு டக்குன்னு தெரியாது. உங்க கம்பெனி எப்ப ஆரம்பிச்சாங்க, 2018 ஆரம்பிச்சாங்களா, 2020 ஆரம்பிச்சாங்களா, டக்குன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி பேசிக் நாலேஜஸ் எல்லாமே நம்ம ஆக்சிஸ் இந்தியாவை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். சார் எனக்கு பிசினஸ் பேச தெரியாது சார், பரவாயில்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா பேசிக் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க அப்ளைன் சார், உங்க அப்ளைன் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு, உங்க அப்ளைன் என்ன அச்சீவ் பண்ணிருக்காரு, உங்க அப்ளைன் எந்த மாதிரியான எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு, தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாமே பேசிக் நாலேஜ். கம்பெனியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். கம்பெனி உள்ள இருக்கக்கூடிய பிளான் அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்படி பேசிக் நாலேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்கா நின்றும். ஓகே சார், நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப். சார் நான் பேசிக் நாலேஜை வந்து பாத்தீங்கன்னாக்கா தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் இந்த பிசினஸை எடுத்து நான் யாருக்கிட்டையும் போய் சொல்லலை, ஆனா கம்பெனியோட பேசிக் நாலேஜ் எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ லேர்ன் பண்ணிட்டேன், தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், லீடர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது எல்லாத்தையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படின்னாக்கா நியூ கெஸ்ட் லிஸ்ட். இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணிட்டேன், இந்த கம்பெனியை பத்தி எல்லா நாலேஜும் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த கம்பெனியை பத்தியோ இந்த கம்பெனியுடைய பிளானை வந்து பாத்தீங்கன்னா நான் மக்களுக்கு ஷோ பண்ணணும். என்னுடைய கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ப்ரிப்பேர் பண்ணும். கெஸ்ட் லிஸ்ட் கையில் எடுக்கணும். மினிமம் 100 நபர்களையாவது புதுசா நேம் லிஸ்ட் எடுக்கணும். அந்த நேம் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களா யாரா இருந்தாலும் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் வேலை பார்க்கணும். சார் நான் யாருக்கிட்ட போய் சொன்னாலும் இந்த பிசினஸ் வந்து கேட்கவே மாட்டான் சார் அப்படின்னாக்கா, நீ பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருந்த அப்படின்னா நீ யாருக்கிட்ட சொன்ன, யாருக்கிட்ட சொல்லல, இன்னும் யாருக்கிட்ட பேலன்ஸ் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம போயிடும். லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ணணும். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோ யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல ஒரு லிஸ்ட் எழுதுவாங்க. எதுக்கு சார் அந்த லிஸ்ட் எழுதுறது அப்படின்னாக்கா, கரெக்டான நபர்களுக்கு நம்ம கொடுத்தோமா, யாரையாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி. மிஸ் பண்ண நபர்கள் மேபி முக்கியமான நபர்களா இருப்பாங்க. ரோட்ல போற வரவனுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேர், முக்கியமான அவங்க சொந்தக்காரை விட்டுருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க எழுதி வச்சு கொடுக்கல. அதே மாதிரிதான் இந்த பிசினஸ்லயும் நம்முடைய கெஸ்ட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும் போது லிஸ்ட்டை எழுதி வச்சு டிக் பண்ணி நம்ம பிளான் கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்றத பண்ணும் போது நம்ம யாரையுமே மிஸ் பண்ண மாட்டோம். மேபி நமக்கான நபர்கள் நம்ம கொடுக்கும் போது வராம இருக்கலாம், ஆனா எந்த நபரையும் நம்ம மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த கெஸ்ட் லிஸ்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் கெஸ்ட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நபர்களை ரீச் பண்ணியிருப்பாங்க. நல்ல நபர்களை ரீச் பண்ண நபர்களுக்கு நல்ல டீம் கிடைச்சிருக்கும். நல்ல டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே பிசினஸ் கிடைச்சிருக்கும், நம்ம சக்சஸ் பண்ணிருப்போம். அதுதான் இந்த செகண்ட் ஸ்டெப். கெஸ்ட் லிஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். சார் நான் கெஸ்ட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த கெஸ்ட் லிஸ்ட் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் பிளான் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தேன். அந்த பிளான் ப்ரெசன்டேஷன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில மெம்பர்ஸ் வந்து என்னை நம்பி ஜாயின் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னாக்கா, அந்த நம்மளை நம்பி ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கும் இதே மாதிரி பேசிக் நாலேஜஸை கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். இது என்ன சார் ஹோம் மீட்டிங் அப்படின்னாக்கா, ஹோம் மீட்டிங்ல தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு.
யார் ஒருத்தர் இந்த பிசினஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க வீட்டுல அவங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நபர்களை ஒரு 10 பேரையோ 20 பேரையோ 5 பேரையோ எவ்வளவு நபர்களை அவங்களால கூப்பிட்டு உட்கார வச்சு நான் இந்த மாதிரி ஒரு வியாபாரம் புதுசா எடுத்திருக்கேன், அந்த வியாபாரத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லீடர்ஸோ என்னுடைய அப்ளைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 10 நபர்களுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சிஸ் இந்தியாவுடைய பிசினஸ் பிளானை பிரசன்ட் பண்ணி இதுல எந்த அளவுக்கு லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம டீம்ல இருக்கக்கூடிய அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு ஹோம் மீட்டிங்கை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும், அங்க கண்டக்ட் பண்ணிருக்கணும். அந்த ஹோம் மீட்டிங் மூலியமா தான் அவங்க அந்த ஏரியால பிசினஸ் பண்றாங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். அது மூலியமா நிறைய புது நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிசினஸ்க்கு ஈஸியா வருவாங்க. நீங்க ஒருத்தருக்கா போய் பிளான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு போறதுக்கு பதில் ஒரு இடத்துல ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரே இடத்துல 10 to 20 நபர்களுக்கு இந்த பிசினஸை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சக்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹோம் மீட்டிங்ன்ற பெரிய டூல். நிறைய ஹோம் மீட்டிங்களை நடத்த நிறைய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய பிசினஸ் பிளான் ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டீம்ல இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சக்சஸ் கிரியேட் ஆகும். அப்ப நம்ம டீம் மெம்பர்ஸுக்கு சக்சஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம டீம் உடைய சக்சஸ். அப்போ ஹோம் மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் ஹோம் மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிளான் பண்றீங்க அப்படின்னாக்கா லீடர்ஸோட சேர்ந்து பிளான் பண்ணணும். சார் எனக்கு ஹோம் மீட்டிங் எப்படி பண்றதுனே தெரியல சார், நானா போய் ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னா அது ஃபெயிலியர். ஹோம் மீட்டிங்க்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஹோம் மீட்டிங்க்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஹோம் மீட்டிங்ல என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு சக்சஸ் ஃபார்முலா இருக்கு, அதுக்கே ஒரு சக்சஸ் ஃபார்முலா இருக்கு. அந்த சக்சஸ் ஃபார்முலாவை லீடர்ஸ் கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா லீடரையும் கூட கூட்டிட்டு போய் ஸ்டார்டிங்ல ஹோம் மீட்டிங் பண்ணணும். எப்படி பண்றாங்கன்றத கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா ஹோம் மீட்டிங் பண்ணலாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் வீக்லி 2 ஹோம் மீட்டிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வரும். மினிமம் 2 ஹோம் மீட்டிங்காவது பண்ணிருக்கணும் ஒரு வாரத்துல. ஓகே, நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபாலோ அப் வித்தின் 45 hours. சார் ஒருத்தருக்கு பிளானும் கொடுத்துட்டோம் சார், நீங்க சொல்ற மாதிரி ஹோம் மீட்டிங் கூட பண்ணிட்டோம் சார், கொடுத்துட்டோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த நபருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அந்த நபர் ஜாயின் பண்றாங்களா, அந்த நபர் எப்ப ஜாயின் பண்ணுவாங்க, மறுபடியும் போய் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எப்ப பண்ணணும் அப்படின்னாக்கா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சிருக்கும். அதாவது ஃபாலோ அப் வித்தின் 48 hours. ஏன் சார் 48 hours அப்படின்னா நம்ம சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நாளோ 2 நாள் தான் அவன் மைண்ட்ல இருக்கும். ஆக்சிஸ் இந்தியான்ற ஒரு பிசினஸ் சொன்னாங்கப்பா, இதுல வந்து வாரம் 60,000 சம்பாதிக்க முடியும்னு சொன்னாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நபர்கள் எல்லாம் பெருசா சம்பாதிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து கூலி வேலை செய்யறவங்க வந்து கலெக்டர் வரைக்கும் இந்த பிசினஸ்ல இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிசினஸ்ல இருக்கு. இது எல்லாம் சொல்லவும் சூப்பரா இருந்துச்சு அவங்களுக்கு. ஒரு ஐடி போட்டா 60,000 சம்பாதிக்கலாம், 3 ஐடி போட்டா 1,80,000 வாரம் சம்பாதிக்கலாம், 7 ஐடி போட்டா 4,20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் சூப்பரா இருந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க மைண்ட்ல இருக்கும். நீங்க 2 நாள் 3 நாள் பொறுத்து அவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா ஆமா அன்னைக்கு சொன்னீங்களா சார் அதுவா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இம்மிடியட்டா ஒரு 24 hours ஒரு 48 hours ஒரு 2 நாளைக்குள்ளவே அவங்க போய் டச் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவங்க மைண்டுக்குள்ள அது இருக்கும். அவங்க மைண்டுக்குள்ள அது இருக்கும் போதுதான் அவங்க ஏதாவது ஒரு நல்ல டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, அவங்க நம்ம டீமோட ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க லேட் பண்ண அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அது வேஸ்டான கான்டாக்டா போயிடும். நீங்க கொடுத்த பிளானே வேஸ்ட், நீங்க கண்டக்ட் பண்ண ஹோம் மீட்டிங்கே வேஸ்ட். எப்பவுமே ஃபாலோ அப் வித்தின் 48 hours. அது யாரா இருந்தாலும் அது வந்து அந்த ஐடி வந்து ஓகே ஆனாலும் நாட் ஓகே ரிஜெக்ட் ஆனாலுமே சரி, ஆனா அதை 48 hours ஃபாலோ அப் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்து ஓகே நான் ஓகே, நாட் ஓகே நான் நாட் ஓகே, ஃபாலோ அப் நான் ஃபாலோ அப்னு போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஓகே, 5th ஸ்டெப். சார் ஃபாலோ அப் வந்து பண்ணிட்டேன் சார், ஃபாலோ அப் பண்ணதுல வந்து எனக்கு டீம் வந்துருச்சு, ஃபாலோ பண்ணது எனக்கு வந்து ஒரு 4 பேர் எனக்கு உள்ள வந்துட்டாங்க, ஒரு 10 பேர் எனக்கு உள்ள வந்துட்டாங்க. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 4 hours ஒர்க். இது என்ன சார் 4 hours ஒர்க் அப்படின்னா, நான் சக்சஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த பிசினஸ் எடுத்துட்டேன், சக்சஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டேன்,
அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிசினஸும் வர ஆரம்பிச்சு. ஆனா இது வந்து டெய்லி 4 ஹவர்ஸ் வந்து மினிமம் டெய்லி 4 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஒர்க் பண்றேனா, ஒர்க் பண்ணும் அப்படின்னா அதுதான் சக்சஸ். ஏன் சார் 4 ஹவர்ஸ் என்ன சார்? இங்க நிறைய நபர்கள் வந்து சார் நானும் டெய்லி 4 ஹவருக்கு மேல ஒர்க் பண்றேன் சார். காலையில மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன் சார், மதியம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன் சார், என் லீடர் கிட்ட பேசுறேன் சார். இதெல்லாம் ஒர்க்கா சார் அப்படின்னா, இதெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு தேவையான நாலேஜ், ஒர்க் பண்றதுக்கு தேவையான மோட்டிவேஷன். அப்போ டெய்லி 4 ஹவர்ஸ் ஒர்க்ன்றது என்ன அப்படிங்கன்னா, நான் கத்துக்கிட்ட இந்த விஷயத்த ஆக்சிஸ் இந்தியாவுடைய பிளான் பிரசன்டேஷனை நான் எவ்வளோ நபர்களுக்கு கொடுத்தேன், எவ்வளோ நேரம் இதுக்காக போய் வேலை பார்த்தேன், அதுதான் ஒர்க். ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றது, மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, லீடர் கிட்ட பேசுறது எல்லாம் ஒர்க்கா சார் அப்படின்னா, அதுவும் ஒர்க் தான். பட் அது வந்து பேசிக் ஒர்க். எதுக்கு அப்படின்னா, இந்த 4 ஹவர் ஒர்க் பண்றதுக்கான பேசிக் ஒர்க். நீங்க ஆக்சிஸ் இந்தியால மிகப்பெரிய சக்சஸ் அடைஞ்ச எல்லா நபர்களுமே கேட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா, நாங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஆக்சிஸ் இந்தியா தான் யோசிச்சு பண்ணோம். அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் வந்திருக்கு. நைட் எல்லாம் தூங்காம நாங்க யோசிச்சு பண்ணோம். ஒரு நாளைக்கு மினிமம் 8 ஹவர்ஸாவது நான் ஒர்க் பண்ணிடுவேன். மினிமம் ஒரு 10 மணி நேரமாவது நான் ஒர்க் பண்ணிடுவேன். மினிமம் ஒரு நாளைக்கு நான் 10 ஐடி இல்லாம வீட்டுக்கு போக மாட்டேன். மினிமம் ஒரு வாரத்துல ஒரு டைமண்டாவது நான் கொடுத்துருவேன். இப்படி எல்லாம் நேரத்தை அதிகமா கொடுத்தவங்க தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க. சார் நான் டெய்லி 1 ஹவர் தான் சார் கொடுத்தேன், டெய்லி 2 ஹவர்ஸ் தான் சார் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சக்சஸ் வந்திருக்கும். சக்சஸ் வந்திருக்கும். பட் ஆனா எவ்வளவு பெரிய சக்சஸ் அப்படின்றது தான் வித்தியாசம். ஆனா இங்க மினிமம் 4 ஹவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஆவரேஜான சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆல்ரெடி சக்சஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய ஃபார்முலால 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுன்றது பெரிய சக்சஸ். அப்போ சார் ஒரு நார்மலா ஒரு சின்ன சக்சஸாவது நான் ஃபாலோ பண்ணணும் சார், ஒரு மெயின்டைன் பண்ணணும் சார் அப்படின்னா மினிமம் 4 ஹவர்ஸ் ஒர்க் டெய்லி அப்படின்றது கம்பல்சரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6th ஸ்டெப், ஆஃபீஸ் விசிட் ரெகுலர்லி. சார் நான் டெய்லி 4 ஹவர் ஒர்க் பண்றது கூட ஓகே தான் சார் அப்படின்னாக்கா, அது மட்டும் போதுமா சார் சக்சஸ்க்கு அப்படின்னாக்கா, இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் நீ ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னாக்கா, ஒர்க் பண்ணிட்டே இருந்த அப்படின்னாக்கா எதை காமிச்சு ஒர்க் பண்ணுவீங்க, எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, ஆபீஸ வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா விசிட் பண்ணும், ஹெட் ஆஃபீஸை விசிட் பண்ணும். ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க டீம் மெம்பர்ஸை நீங்க கூட்டிட்டு போகும்போதோ இல்லை நீங்க போய் பார்க்கும்போது தான் ஹெட் ஆஃபீஸ்ல எப்படியெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் வந்து போறாங்க, கம்பெனி எந்த மாதிரி நடக்குது, ஒரு ப்ராடக்ட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கொடுத்து அனுப்புறாங்க, ஒரு கிராசரி கிட்ட அங்க எப்படி வருது நம்ம கம்பெனிக்கு, அங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ட்ரி போட்டு அதை எடுத்துட்டு போறாங்க, அங்க எப்படி மீட்டிங் பண்றாங்க, அங்க போனீங்கன்னா பெரிய பெரிய லீடர்ஸ் வருவாங்க. அதே வந்து அங்க பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ஷோரூம் இருக்கு நமக்கு, ஆப்ல மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபர்கள் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா பொருளை பார்த்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கூட்டிட்டு போற டீம் மெம்பர்ஸ்க்கு அங்க லீடர்ஸ்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சார் ரொம்ப லாங்கா இருக்கு சார் ஹெட் ஆஃபீஸ், நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் என்னால் வர முடியுது அப்படின்னாக்கா வாரம் வாரம் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸை விசிட் பண்ணலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சிடிஸ் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஓஎம் நடக்கும். அங்க நம்ம கெஸ்ட்டை கூட்டிட்டு போனோம் அப்படின்னாக்கா அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க பேசி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து நமக்கு ஐடிஸை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல மத்தவங்க கொடுக்கக்கூடிய ஷேரிங்ல நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மோட்டிவேஷனா இருப்பாங்க. எந்த மிராக்கிள் வேணாலும் நடக்கலாம். அதுக்கு ஆஃபீஸ் விசிட் ரெகுலர்லி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவோ மணிக்கணக்கா பேசியிருப்போம், அவனுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே நடந்திருக்காது. நேரா ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போவோம், அங்க ஆஃபீஸோட என்விரான்மெண்ட், ஆஃபீஸோடைய மீட்டிங் உடைய அந்த ஸ்டைலு, அங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் உடைய ஸ்பீச், அங்க இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நேர்ல பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் பூஸ்ட் அப் ஆகி நம்மளை விட பெஸ்டா பிசினஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம டீம்ல வர நபர்கள். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் விசிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சக்சஸ் ஸ்டெப்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு. யாரெல்லாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணலையோ அவங்க எல்லாருமே ஆஃபீஸை விசிட் பண்ணுங்க, உங்க டீமை ஆஃபீஸை விசிட் பண்ண வைங்க, கூட கூட்டிட்டு போய். அது பெரிய சக்சஸை கொடுக்கும் லீடர்ஸ். நெக்ஸ்ட் அட்டெண்ட் ஆல் மீட்டிங்ஸ். இது என்ன சார் அட்டெண்ட் ஆல் மீட்டிங்ஸ்? இதுதான் சார் இருக்கிறதுலே பெரிய ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. பிசினஸ் எல்லாம் நான் மற்றவங்க கிட்ட பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன், வேலை பார்க்கறது கூட வேலை பார்த்துடுறேன், ஆஃபீஸ் கூட எப்பா ஒரு டைம் அப்படியே ஒரு பர்மிஷன் போட்டோ லீவ் போட்டோ வந்துட்டு போயிடுறேன். ஆனா இந்த எல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்றதுன்றதுதான் சார் கஷ்டமா இருக்கு. லீடர்ஸ் நம்ம எடுத்திருக்கக்கூடிய பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கிறது மட்டும் இல்ல,
நம்ம டீமுக்கு அந்த நாலேஜை கொடுக்கணும். ஒண்ணு நம்ம கொடுக்கணும், இல்ல அப்படின்னா கம்பெனி கொடுக்கக்கூடிய நாலேஜ்ல அவங்கள கனெக்ட் பண்ணணும். அப்ப இந்த பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து எது அப்படின்னாக்கா இந்த மாதிரி மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ் தான். இந்த மீட்டிங் ட்ரைனிங்ஸை யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க. யாரெல்லாம் பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாம் நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணவங்க, நிறைய மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணவங்க. இன்னைக்கும் மிகப்பெரிய சக்சஸ் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா இந்த மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ்ல தான். அதுக்காக தான் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு நம்ம பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈகிள் டீம் கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனிவேல் சார் வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருந்தாரு. அதுல இருந்து மிகப்பெரிய சக்சஸ் வந்ததுனால இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே இந்த பாசிட்டிவ் வைப்ஸை இவ்வளவு சக்சஸா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கும். அப்ப இந்த மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ்ல இவ்வளவு பெரிய சக்சஸ் இருக்கு அப்படின்னாக்கா அப்ப அது நம்மளும் அட்டன் பண்ணணும். நம்ம டீம்ல இருக்கிற எல்லாரையும் எல்லா மீட்டிங்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணணும். அது ஜூம் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, அது லைவ் மீட்டிங்கா இருந்தாலும் சரி. மீட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்சஸ். சார் நான் எந்த மீட்டிங் அட்டன் பண்ணல சார், நான் பெரிய லெவல் ஆக்சஸ் இந்தியாவில் ஜெயிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னா ஒரு நபர்கள் கிடையாது. இன்னைக்கு ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எம்டி சார் சிஓ சார் மீட்டிங் அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அட்டன் பண்றதுனால அவங்க இன்னைக்கு சக்சஸா இருக்காங்க. ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய மீட்டிங்கை விபிஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. விபிஸ் நடத்தக்கூடிய மீட்டிங்ஸ் சிஇடிஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சிஇடிஸ் நடத்தக்கூடிய மீட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இடிஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி யாரெல்லாம் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க. அதனால எந்த மீட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க டீமுக்கு வந்து மீட்டிங்ஸை கனெக்ட் பண்ணுங்க. நீங்க அவங்க கூட சேர்ந்து மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் லீடர்ஸ், கான்டாக்ட் யுவர் அப்ளைன் டெய்லி. என்ன சார் இது மீட்டிங் எல்லாம் கூட அட்டன் பண்ணிட்டு இந்த அப்ளைனை டெய்லி மீட் பண்றது தான் சார் பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் அதே பாயிண்ட் தான் சொல்றேன். யாரெல்லாம் வந்து அப்ளைனை வந்து டெய்லி கான்டாக்ட் பண்றீங்க, போன்ல பேசுறீங்க, முடிஞ்ச வரைக்கும் நேர்ல போய் பாக்குறீங்க, அப்படி பார்த்த நபர்களும் பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. இது என்ன சார் நான் வேலை பார்த்தா நான் மீட்டிங் அட்டன் பண்றேன், நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணேன் சக்சஸ் ஆனா ஓகே, கான்டாக்ட் யுவர் அப்ளைன் டெய்லின்றதுல என்ன சார் சக்சஸ் அப்படின்னாக்கா நம்ம இது வரைக்கும் சொன்ன சக்சஸ் பாயிண்ட்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு சரி செஞ்சு நம்மளை திருப்பியும் பூஸ்ட் அப் பண்ணி நம்மளை சக்சஸ் அடைய வைக்கிறது நம்மளுடைய அப்ளைன் தான். இந்த பிசினஸ்ல நம்மளுடைய டவுன்லைன் எவ்வளவு பேர் வேணாலும் வரலாம், எவ்வளவு பேர் வேணாலும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். 4 பேர் பிசினஸ்ல இருக்கலாம், 4 பேர் பிசினஸ் இல்லாம போகலாம். ஆனா நம்மளுடைய அப்ளைன் நமக்கு எப்பவுமே அப்ளைன் தான். நம்மளுடைய அப்ளைனை யாராலையும் மாற்றவே முடியாது. நம்மளுடைய அப்ளைன் மட்டும்தான் இந்த பிசினஸ்ல நாம ஜெயிக்கணும்னு சொல்லி உண்மையா போராடக்கூடிய ஒரே நபர் நம்ம அப்ளைன் தான். அது மேபி உங்களுடைய லீடரா இருக்கலாம், மேபி உங்களுடைய அப்ளைனா இருக்கலாம், மேபி உங்களுடைய விபியா இருக்கலாம், மேபி உங்களுடைய சிடிஸா இருக்கலாம், யார் வேணாலும் உங்களுடைய அப்ளைனா இருக்கலாம். ஆனா அந்த அப்ளைனை டெய்லி கான்டாக்ட் பண்ணணும். நடந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் உங்களுக்கு தேவையான விஷயத்தையும் எல்லாத்தையும் உங்க அப்ளைன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க அப்ளைன் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவரு டைம் கொடுத்து உட்காந்து யோசிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பிளானை போட்டு கொடுத்து உங்களை ஜெயிக்க வைப்பார். இது எங்க சார் நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம பிசினஸ்ல மட்டும்தான் நடக்கும். வேற எந்த பிசினஸ்லயாவது நமக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கீழே இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அது ஏன் சார் அப்படி கிடையாது அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் தான். கீழே இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் நல்லா இருக்க முடியாது, அவன் மேல போஸ்டிங்க்கு போக முடியாது. அங்க சிஸ்டம் அப்படி இருக்கு, தப்பு மக்கள் மேல இல்ல, சிஸ்டம் அப்படி இருக்கு. பட் இங்க நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா சிஸ்டம்ல கீழே இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா தான் மேல இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அதனால மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க மேல இருக்கிறவங்களும் நல்லா இருக்குவாங்க, கீழே இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கன்ற சிஸ்டம் இருக்கிறதுனால இங்க மேல இருக்கக்கூடிய அப்லைன்ஸ் கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன்ஸை அவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்க. அதுவும் ஸ்பெஷலா நம்ம ஆக்சிஸ் இந்தியா கம்பெனில இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸும் அவங்களுடைய டவுன்லைனை நிறைய இடத்துல பேசுவாங்க. என்னுடைய குழந்தைங்க மாதிரி நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கிறாங்க நிறைய பேர். அப்படி பாத்துக்கிறதுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய டீம் வந்து வளர்ந்துருக்கு, இவ்வளோ நபர்கள் ஆக்சிஸ் இந்தியால சக்சஸ் ஆயிருக்காங்க. ஒரு நல்ல அப்ளைன் இல்ல, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அந்த அப்ளைன் கொடுக்கல, ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ஒரு நல்ல சக்சஸ் அவங்களுக்கு காமிக்கல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆக்சிஸ் இந்தியால வந்திருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க. எப்ப பாரு பிரச்சனைகளா தான் இருந்திருக்கும், எப்ப பாரு அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு குரோத்தே இருந்திருக்காது.
இன்னைக்கு கம்பெனில இவ்வளவு பெரிய growth வந்திருக்கு அப்படின்னாக்கா, அப்போ கம்பெனில இருக்கக்கூடிய அப்ளைன்ஸ் வந்து எவ்வளவு பெஸ்டா இருக்காங்கன்னு பாருங்க. உங்க அப்ளைன் எது சொன்னாலும் உங்க நல்லதுக்குன்னு நினைங்க. அவங்க எது செஞ்சாலும் உங்க வளர்ச்சிக்கு நினைங்க. அதுதான் உண்மையும் கூட. அதனால உங்க அப்ளைனை டெய்லியும் கான்டாக்ட் பண்ணுங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அப்ளைன் கிட்ட கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9th ஸ்டெப். இவ்வளவும் வந்து இந்த ஸ்டெப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே, இது எல்லாமே வேலை. பட் இங்க 9th வீக்லி டார்கெட்னு ஒன்று இருக்குல்ல, இது என்ன சார் டார்கெட்? ஆக்சிஸ் இந்தியால நோ சேல்ஸ், நோ பர்ச்சேஸ், நோ டார்கெட்னு சொல்லி பிளான் கொடுக்கும்போது சொல்றாங்க. பட் இங்க வீக்லி டார்கெட் அப்படின்னாக்கா, இங்க வீக்லி டார்கெட் யாருக்கு அப்படின்னாக்கா, நமக்கு நாம வச்சுக்கூடிய டார்கெட். ஏன் சார் நமக்கு நாம டார்கெட் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த பிசினஸ உள்ள எடுக்கும்போது வாரம் 2000 ரூபாவோ, வாரம் 5000 ரூபாவோ, மாசம் 10,000 ரூபாவோ, வருஷத்துக்கு வந்து இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்றதான் என்ன பண்ணிருக்கோம், இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கோம். அப்படி வந்த நாம எந்த டார்கெட்டும் இல்லாம போற போக்குல பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு சக்சஸ் எப்படி இருக்கும்? சார் இந்த வாரம் நான் 5000 ரூபாய் சம்பாதிக்கணும் சார், இது என் டார்கெட் அப்படின்னாக்கா 5000 ரூபாய்க்கு வேலை பார்த்து சம்பாதிச்சிடலாம். சார் நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும் சார் இந்த மாசம், 50,000 ரூபாய்க்கு டார்கெட் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்ளைன் கேட்பாரு, இப்ப உனக்கு எவ்வளவு தேவைப்படுது, உன் பிரச்சனைகள் எல்லாம் என்ன, உனக்கு மாசம் எவ்வளவு இருந்தா சரியா போயிடும், வாரம் எவ்வளவு இருந்தா உன் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னா, அப்ப அப்ளைன் பிளான் பண்ணி கொடுப்பாரு. 5000 ரூபாய்க்கு நீ 500 பிவி எடுக்கணும்பா, 500 பிவி எந்த மாதிரி எடுக்கணும், எந்த லெக்ல எடுக்கணும், எந்த மாதிரி இடத்துல எடுத்தா உனக்கு 5000 ரூபாய் ஈஸியா கிடைக்கும், 50,000 ரூபாய் எப்படி எடுத்தா ஈஸியா கிடைக்கும், இது எல்லாமே அப்ளைன் வந்து நமக்கு என்ன பண்ணி பிளான் பண்ணி கொடுப்பாரு. அப்படி பிளான் பண்ணி கூடிய விஷயத்தை தான் நம்ம வீக்லி டார்கெட்டா பிக்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். அப்படி டார்கெட்டே இல்லாத வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு நபர்களாலையும் அவங்க நினைச்ச விஷயத்தை அடைய முடியாது. மேபி ஒரு 5000 இன்கம் வரலாம், அடுத்த வாரம் அது திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் மாறிடும். மேபி அடுத்த வாரம் அது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு 2000 ரூபாய் தான் இருக்கும். அப்ப ஏன் சார் ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் வரல அப்படின்னாக்கா, இந்த ஸ்டாண்டர்டான டார்கெட் நம்ம வைக்கலன்னு அர்த்தம். அதனால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸும் உங்களுக்கு தேவையான இன்கம் டார்கெட்டா பிக்ஸ் பண்ணுங்க. டார்கெட் இல்லாத எந்த ஒரு ஒர்க்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் சக்சஸ் ஸ்டெப். சார் 9 ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஃபாலோ பண்ணிட்டேன் சார். ஆனா இந்த 10வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பிலீஃப், அதாவது ட்ரஸ்ட் அப்படின்னுவாங்க, நம்பிக்கை அப்படின்னுவாங்க. இவ்வளோ விஷயத்த நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல மைனஸ்ல நான் நம்பிக்கை என் மேல வைக்கல, நான் நம்பிக்கை என் லீடர் மேல வைக்கல, நான் நம்பிக்கை என் பிசினஸ் மேல வைக்கல, நான் நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனி மேல வைக்கல அப்படின்னாக்கா, டோட்டலா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்பும் வேஸ்ட். எதுவுமே நடக்காது. அப்படி நடந்தாலும் தொடர்ந்து நடக்காது, மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்காது. அப்படி ஒரு பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிலீஃப்க்கு இருக்கு. ஒரு பையன் ஸ்கூல்ல நல்லா படிப்பான்னு நம்பிக்கையில தான் அனுப்புறாங்க. அந்த நம்பிக்கை அவங்க வைக்கிறதுனால தான் அவனை கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போறோம், ஒரு வேலையை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க, இவன் கண்டிப்பா நல்லா பண்ணுவான்ற நம்பிக்கையில தான் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வந்து ஒரு தடவையும் செக் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. நம்பிக்கை. அதே மாதிரிதான் இந்த பிசினஸும். இந்த பிசினஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் அடையும். நம்ம லீடர்ஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதுதான் செய்வாங்க. நம்ம கம்பெனியோட எம்டி சாரும் சிஓ சாரும் நம்முடைய டீம் வளர்றதுக்கும் நமக்கு பிசினஸ் நல்லா பண்றதுக்கு அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணி தருவாங்க. நம்ம விபிஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுட்டு இருக்காங்க. அவங்களாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும். நம்மளும் அதே மாதிரி நம்ம டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை செய்யணும், நம்ம டீம்ல வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நம்ம உண்மையா நடத்தணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நம்பணும். இங்க டவுட் பட்டுக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம மேல போக முடியாது. எது செஞ்சாலும் நம்பிக்கையா செய்யணும், எது செஞ்சாலும் நம்பணும். இப்படி நம்பி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ். எம்டிசிஓ சார் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்ச நம்பிக்கை தான் 2 பேர் ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு பல லட்சம் பேரை உருவாக்கியிருக்கு, பல கோடீஸ்வரங்களை உருவாக்கியிருக்கு. 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் மேல அவங்க வச்ச நம்பிக்கை, 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் அவங்க 2 பேர் மேல வச்ச நம்பிக்கை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 100 கணக்கான வைஸ் பிரசிடென்ட்ஸை உருவாக்கியிருக்கு. அந்த வைஸ் பிரசிடென்ட்ஸை நம்பின எல்லாரும் இன்னைக்கு சிடிஸா இருக்காங்க, சிடிஸை நம்பின எல்லாரும் இன்னைக்கு இடிஸா இருக்காங்க. அந்த மாதிரி ஆக்சிஸ் இந்தியாவை நம்பின ஒவ்வொரு நபருக்கும் ஏதாவது ஒரு வகையில வெற்றி வந்துகிட்டே தான் இருக்கும், அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம்
பிலீஃப் அப்படின்ற ஒரு முக்கியமான சக்சஸ் ஸ்டெப். ஓகே லீடர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப் டு சக்சஸ்ல இந்த ஒரு 10 பாயிண்ட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த ஸ்டெப்ல இருப்பாங்க. சார் இப்பதான் சார் நான் பேசிக் நாலேஜ் ஸ்டெப்பை முடிச்சிருக்கேன், இப்பதான் சார் நியூ கெஸ்ட் லிஸ்ட்டை முடிச்சிருக்கேன், இப்பதான் சார் நான் ஆஃபீஸ் விசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இப்பதான் சார் நான் கான்டாக்டே பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்ளைன்னு, இப்பதான் சார் வந்து பாத்தீங்கன்னா நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப்ல மேபி இருக்கலாம். ஆனா ஒட்டு மொத்தமா ஆக்சிஸ் இந்தியால மிகப்பெரிய சக்சஸ் அடையறதுக்கு இந்த 10 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அதோட சேர்த்து இந்த மீட்டிங்கை இன்னைக்கு எனக்கு வந்து உங்களோட ஷேர் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கொடியரசன் சாருக்கும் ஒட்டுமொத்த ஈகிள் டீம் உடைய விபிஎஸ்க்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச். பேக் டு த ஹோஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டெப் டு சக்சஸ் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா அழகா வந்து பாத்தீங்கன்னா புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கீங்க.